ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் உங்கள் கோபால் ஃப்ரம் கோபால் ஃபுட் பிளாக் யூடியூப் சேனல். இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வேறு, எல்லோரும் நல்ல டைம் கிடைக்கும், நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைமு. நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இருக்க சிந்தாபுத்தூரில் இருக்க ஸ்ரீ ஐயப்பன் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். அதில் தரிசனம் ஆச்சு. பின்னாடி சவுண்ட் பார்த்தீங்களா, சென்டம் மேலே செம்மையாக இருக்குது, நல்ல தரிசனமாச்சு. இங்கே வந்தாலே ஒரு பெரிய ஒரு நிம்மதி கிடைக்கும் எனக்கு. நான் அப்போ வருது, பட் ரீசெண்டாக என்னால் வர முடியல. பட் வந்துட்டு நம்ம மனதார ஐயப்பனை வேண்டினா அவருக்கு கொடுக்காத எதுவுமே இல்லை, எல்லாம் கொடுப்பாரு. அருமையான தரிசனமாச்சு. இப்போ பூஜை 7 மணி பூஜை நடந்துட்டுருக்கு. நான் பூஜை தரிசனமாச்சு, நல்லா அலங்காரம் நல்லா இருந்தது. தரிசனம் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஐயப்பா டீ ஸ்டால்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ஃபேமஸான டீ ஸ்டால். இங்கே வந்து நம்ம கேரளா சைடில் புட்டு, அப்புறம் நம்ம பழபஜ்ஜி, டீ, அடை எல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடு. நம்ம அதையும் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கொடுப்போம். வாங்க போகலாம். இங்கே நம்ம சேச்சி அக்கா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 2 வார்த்தை பேசலாம். அம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஷைலஜா. எவ்வளோ வருஷமா இருக்குமா இந்த? 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா? அது இப்போ ரீசன்ட் கோவில் வந்ததுலேருந்து இருக்கா இல்லை அதுக்கப்புறம்? இல்லை, இப்போ 10 வருஷமா 10 வருஷமா இருக்கு. என்னென்ன ஃபுட் எல்லாம் கிடைக்குமா இங்க வந்து? ஸ்நாக்ஸ்ல வந்து பழபஜ்ஜி இருக்கு, அப்பம் இருக்கு, அடை இருக்கு, வடை இருக்கு. காலையில இந்த புட்டு இருக்கு, புட்டு இருக்கு, அப்புறம் புட்டு கடலை, அப்புறம் ஆப்பம், இட்லி, இடியாப்பம், வெரி நைஸ், பொங்கல். இது அந்த இலை அடைனா எப்படிமா? அது கொழுக்கட்டை மாதிரி, கொழுக்கட்டை மாதிரி, நம்ம கொழுக்கட்டை மாதிரி இருக்கு. ஓகே 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 ஓகே. என்ன மாதிரியான ரேட் இதுக்கெல்லாம்? இதுக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் எப்போதுமே இருக்குமா? வாரத்துல எல்லா நாளும் இருக்கும்? எப்பவுமே இருக்கும், எல்லா நாளுமே இருக்கும். எல்லா நாளுமே இருக்கும். புட்டு கடலை வந்து 80 ரூபாய். ஓகே. புட்டு தனி 50. கடலைக்கறி வந்து 30 ரூபாய். 30 ரூபாய். அப்புறம் வந்து ஆப்பம் வந்து ஒரு பீஸ் 25 ரூபாய். ஓஹோ. இட்லி ஒரு பீஸ் வந்து 10 ரூபாய். 10 ரூபாய். இடியாப்பம் 2 30 ரூபாய். பொங்கல் வந்து 40 ரூபாய். பார்சலும் அளவு இருக்கு. பார்சல் எத்தனை மணி முடியும் காலையில ஸ்டார்ட் பண்ணுங்க? காலையில 5 மணில இருந்து இருக்கும். புட்டு கடலை 5 மணில இருந்து கிடைக்கும். மத்ததெல்லாம் 6 மணி ஆகும். 6 மணி ஆகும். 6 மணில இருந்து 10 10:30 வரைக்கும். ஓகே. அப்புறம் மதியானம் சாயங்காலம் கிடையாது? சாயங்காலம் ஸ்நாக்ஸ் மட்டும். ஓகே. கோவில் டைம் எக்ஸாக்ட்டா அந்த இதுக்கு டைமுக்கு கோவில் முடிஞ்சிச்சுனா இங்க யாரும் வர மாட்டாங்க. ஆமா ஆமா. அதனால வெரி நைஸ். நானும் ஏதாவது ஐட்டம் சாப்பிட்டு சாப்பிடுங்க. உள்ளுக்கு அங்கே பண்ணுறது எடுக்கலாம், அங்கே பண்ணுறது எடுக்கலாம். தேங்க்யூ. சரி.
அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு, இது நான் வந்து பார்சல் பண்ணி கொண்டு போய் நமக்கு இவ்வளோ சாப்பிட முடியாது. ஆனால் பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பட் ஸ்டில் வெரி நைஸ். சரி, சாப்பிட்லாம். சாப்பிட்டு உங்களை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆ, இவ்வளோ சாப்பிட முடியாது. ஸோ இது 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 மூணும் பார்சல் பண்ணிங்க, நான் கொண்டு போயிடுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து இடியாப்பம் வாங்கியிருக்கோம், வடை, அப்புறம் பழ பஜ்ஜி, அப்புறம் கடலைக்கறி. கடலைக்கறி வந்து இடியாப்பத்துக்கு தொட்டுக்க செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது அது தொட்டு பார்த்தாலே அது ஏதோ உடஞ்சிருமோன்னு அப்படி ஒரு இதில் புசு புசு புசுன்னு இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். கடலைக்கறி கொஞ்சம் கலக்கணும் நினைக்கிறேன். உள்ளுக்கு கடலையெல்லாம் உள்ளுக்கு இருக்குது. அது கொஞ்சம் கலக்கிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கு மேலே அப்படி லைட்டாக ஊற்றிக்கோங்க. பார்க்கவே அருமையாக இருக்குங்க. சூப்பர் சூப்பர். நல்லா அந்த இதில் ஊறிட்டு ஒரு வாய் எடுத்து சாப்பிடலாம். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி ஒரே ஒரு இட்லியும் வாங்கலாம். ஓகே, அதையும் தொட்டு பார்த்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி கொடுக்குறாங்க, கார சட்னி, அப்புறம் சாம்பார். ஸோ இட்லி பார்த்தீங்கன்னா வாவ், இது டீசன்ட் சைஸு, நல்லா இருக்குது. சுட 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 இருக்குது, நல்ல ப்ளஃபியாக இருக்குது. இது நல்லா ஊறிடுச்சு. எப்போதும் எப்படி சாப்பிடணும், அந்த இடியாப்பத்துக்கு நல்ல அந்த கடலைக்கறி ஊற வச்சிடணும். அப்புறம் அதோட அப்படி தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டே அருமை. வெரி நைஸ். ஈவன் இட்லி சாம்பாரோட தொட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாம் டீசன்ட் காரம், ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. காரங்கள் உரப்பு கம்மியாக கரெக்டாக போட்டிருக்காங்க. சூப்பருங்க. நான் இவ்வளோ அருமையாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஈவன் நார்மல் இட்லி சட்னி கூட ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்காங்க. சாத்வீக ஃபுட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்குது எனக்கு தோணுது. நீங்கள் யாராவது இங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப அருமையான சாப்பாடாக இருக்குது. காலையில் சண்டே மார்னிங் ஒரு அருமையான ஒரு தெய்வீகமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உணர்வு எனக்கு வருது. வடையும் நல்ல முருன்னு லேயரு, அவுட் சைட் லேயரு, உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு. கார சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்த இடியாப்பம் நல்லா ஊறிடுது. ஸோ நல்லா ஊறியதுனால அது வந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கே ஒரு அருமையான டேஸ்டாக இருக்குது. நான் இடியாப்பம் அப்புறம் புட்டு அதெல்லாம் வாங்கியிருக்கேன். பட் அதை நான் பார்சல் பண்ண போயிட்டேன். ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமாயிடும், அவ்வளோ சாப்பிட முடியாதனால. அதெல்லாம் பார்சல் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். செம்மையாக இருக்குது போங்க. ஓகேங்க, ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அருமையான சாப்பாடு. கடையில் சொன்ன மாதிரி நல்ல இடியாப்பம் ஊறிட்டு கடலையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அருமை. எதுவுமே இல்லை ஈக்குவல், அப்படி இருக்கு. நைஸ். ஈவன் வடை கூட, நார்மல் வடை கூட அது வந்து இங்கே சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே அருமை.
இது நான் வரேன். சரி. அவர் புட்டு ரெடியாக வச்சுருக்காரு, எடுத்துவாங்க. இல்லை மேடம், சூப்பர், அருமையான சாத்விகமான ஃபுட்டா இருக்கு. அருமையா இருக்கு. ஈவன் பழவடை, பழபஜ்ஜினா எப்படின்னா நம்ம நேந்திரங்காய் ஃபுட் இருக்கு இல்லையா, நேந்திரங்காய் பழத்தை அப்படி பஜ்ஜி மாவில் போட்டு செம்மையா இருக்குங்க. நேந்திரங்காய் பழத்தை அப்படியே பஜ்ஜி மாவில் போட்டுருவாங்க. அது கொஞ்சம் டேஸ்டி, இனிப்பாக இருக்கும். கொஞ்சம் நார்மல் பஜ்ஜி மாதிரி இருக்காது, வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி இருக்காது, இனிப்பாக இருக்கும் கொஞ்சம். ரெகுலரா வர ஆட்கள், ஸோ அவங்கள்ட்ட ஒரு 2 வார்த்தை கேட்கலாம். சார் நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க சாப்பிடுறது? நம்ம டெய்லி காலையில சாயங்காலம் வரது. ஓகே, வந்தா டீ வரும்போது அப்படிங்க. ஆமா, கண்டிப்பா டெய்லி இங்க வந்துட்டு போவோம். ஓகே, எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? சேச்சி கடையில எல்லாமே ஓகே, எல்லாமே ஓகே. அது சாத்விகமான ஒரு தெய்வீகமான ஃபுட் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் எனக்கு ஆச்சு. அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஆமா, டெய்லி வரதுனால நம்ம கண்டினியூ. உங்களுக்கு எது இங்க என்ன உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்? நாங்க வந்து காலையில புட்டு கடலைக்கறி, புட்டு கடலைக்கறி, பழம்பொரி, ஓகே. சாப்பிட்டு வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு. ஓகே, பழ பஜ்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது சார். உங்க பேர் சார்? நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்? சரி, தேங்க்யூ. ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. செம்மையான சாப்பாடு. காலையில் ஒரு அருமையான தெய்வீகமான சாத்விகமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஐயப்பனை தரிசனமாச்சு. சாப்பாடெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் என்ன அருமையாக இது பண்ணியிருக்காங்கன்னா, புட்டு, இடியாப்பம், இடியாப்பாக்கு தொட்டுக்க கடலைக்கறி, அப்புறம் பழ பஜ்ஜி, இட்லி, அப்புறம் வடை எல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது. நான் வந்து எல்லாம் சாப்பிட முடியாதனால புட்டு, அப்புறம் நம்ம இலை, இது என்னது இலை அடைன்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரையில் போட்டு பண்ணுறது, அது ஒன்று பார்சல் வாங்கியிருக்கேன். புட்டையும் பார்சல் வாங்கிட்டேன். ஏன்னா சாப்பிட முடியாது, பட் செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் வந்து கோவில் தரிசனம் பண்ணிட்டு காலையில் வந்தீங்கன்னா இங்கேயும் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அற்புதமான பிரேக். இன்றைக்கி இங்கே இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அவங்கள எல்லாரையும் சந்திக்கிறேன். அது முடியும். ஸ்டே சேஃப், ஸ்டே விஜில். ஜெய் ஹிந்த். ஸ்டே சேவ் மக்களை எப்போதும் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸ்டே சேவ், டேக் கேர் யுவர் ஹெல்த். தேங்க்யூ.